சதாம் ஹுசேன் அவர்களுடைய கல்லறையில வந்து கேமராக்களை பொருத்தி அமெரிக்காவுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க சோதிச்சு பார்த்தாங்க. அந்த ஒரு நிகழ்வை தான் உங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம். சதாம் ஹுசேன் அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி, அவர்களை பற்றியான தகவல்களை எங்க பார்த்தாலும் சரி, அவருடைய அந்த வீரம் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும். சதாம் ஹுசேன் அவர்கள் ஈராக்ல பிரதமராக இருந்தாரு. ஈராக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லரசு நாடாக கொண்டு வரணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டாருன்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருடைய ஆட்சி காலத்துலதான் இலவச மருத்துவமனையை கட்டி கொடுத்தார், இலவசமாக கல்வியை கொடுத்தார், எல்லாவித வளர்ச்சியும் ஈராக்குக்காக அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒட்டு மொத்தமாக அங்க வந்து பெட்ரோல் கிடைக்குதுங்கிறதுக்காக முழுசா வந்து அடிமைத்தனம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பவும் பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல பெட்ரோல் விளையக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுக்கு பயந்துதான் நடக்கிறாங்க. ஈராக் மக்களும் ஒரு காலத்துல படாத பாடுபட்டாங்க. அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து பெட்ரோல் எல்லாம் திருடிட்டு போவான். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வறுமையிலேயே இருப்பாங்க. பெட்ரோல் விளையக்கூடிய நாடாக அங்க வந்து பார்த்தா பெட்ரோல் எங்க தோணினாலும், இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிணறு தோணா என்ன வரும், தண்ணி வரும். அங்க சும்மா தோணினாவே என்ன வரும், பெட்ரோல் வரும். அதனால அப்படி பெட்ரோல் வரக்கூடிய நாடாக இருந்தும் கூட அந்த மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருந்தாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய மக்களாக வச்சிருந்தாங்க அமெரிக்கா. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய பெட்ரோல்கள் எல்லாம் நாடு கடத்தினால அந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்காம இருந்துச்சு. அதை அனைத்தையுமே மாத்தினதே இந்த சதாம் ஹுசேன் அவர்கள் தான். வந்தாங்க. நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது முதல்ல அவருடைய கொள்கை என்ன இருந்துச்சுன்னா, அரபு நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சாரு. ஏன்னா அந்த இடத்துல மத்திய கிழக்குல பாத்தீங்கன்னா சவுதி, யுஏஇ, பஹ்ரைன், ஜோர்டானு, அதே மாதிரி ஈராக்கு, ஈரான் எல்லாமே இருந்துச்சு. நம்ம எல்லாம் ஒண்ணு சேரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத பாடுபட்டாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அவரு ஆட்சி அமைத்துறாரு. ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு அவருடைய எண்ணம் மாறிவிட்டது. நம்ம வந்து வெறும் அரபு நாடுகளோடு சேர்ந்தா மட்டும் பத்தாது, இந்த ஈராக் அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது ஒரு தனியான ஒரு வல்லரசு நாடாக இருக்கணும். எப்படி வந்து எல்லா நாடுகளும் தனியாக வளர்ந்து நிக்குதோ அந்த மாதிரி அந்த மேற்கத்திய நாடுகள் மாதிரி நம்மளுடைய ஈராக்கை வந்து நம்ம வளர்த்தி வைக்கணும்னு சொல்லிட்டு பெரும்பாடுபட்டாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேன் அவர்களுக்கும் ஆயத்துல்லா குமேனி அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆயத்துல்லா குமேனி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஈராக் மேல போர் தொடுத்தாங்க. 10 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் மக்கள் எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. அத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு வழியாக தான் போர் நின்றுச்சு. அந்த போர் முடியும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பொருளாதார பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அந்த போர்னால நிறைய கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கினதின் காரணமாக அவங்களுடைய நாட்டுடைய வளங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. என்ன ஆயிருதுன்னா அங்க உள்நாட்டு கலவரமும் வந்துருது. ஈராக்ல சதாம் ஹுசேனை எதிர்க்கக்கூடிய ஒரு குரூப் வந்து என்ன ஆயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவங்கதான் முக்கியமா சியாக்களா தான் இருந்தாங்க. அந்த சியாக்களை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அமெரிக்கா சதாம் ஹுசேன் அவர்களை வந்து என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு புடிச்சு என்ன பண்ணிடுறாங்க, தூக்குல போட்டுறாங்க. கரெக்டா பக்ரீத் அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா தூக்குல போட்டாங்க. தூக்குல போட்டதுக்கு பிறகு அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கபூர்ல வந்து அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்யும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பொதுவா தலைவர்களுடைய உடல்களை எல்லாம் அடக்கம் செஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை சேர்ந்தவங்க அதை எடுத்துட்டு போய் உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் அதை என்ன பண்ணுவாங்க, பத்திரப்படுத்திடுவாங்க. அவர்களை ஒரு பெரிய மகானாக்கிடுவாங்க. அதனால அதை தடுப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க, அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேமரா வச்சிருக்காங்க. ஆனா கேமரா வச்சாலும் அவர்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டேஜும் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. அடக்கம் செய்யறதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் ஷார்டேஜ் ஆனதுனால அந்த கேமரா முழுவதுமே உருகிருது. அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அந்த பிளான் வந்து என்ன இது தோல்வியுற்றுது. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, இப்ப உடனே எதுவுமே செய்ய முடியாது. இப்ப போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம குழிய தோன்றோம் இல்ல ஏதாவது வந்து கண்காணிக்கிறோம்னு நினைச்சோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நமக்கு எதிராக வந்து கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. அதுக்கு பிறகு சதாம் ஹுசேன் அவர்களுடைய மகள் என்ன பண்ணிருக்காங்க, சதாம் ஹுசேன் அவர்களுடைய கல்லறையை தோண்டி அவர்களுடைய உடலை என்ன பண்ணிருக்காங்க, பத்திரமாக ஒரு இடத்துக்கு இடமாத்திருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய ராணுவம் என்ன பண்ணுவாங்க, அழிச்சிருவாங்க. கரெக்டா அவங்களுடைய கல்லறை மேலேயே வந்து தாக்குதல் செய்து அழிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த உடலை பத்திரப்படுத்துறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதனால இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேனுடைய விஷயம் அப்படிங்கிறது ஒரு மர்மமா தான் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவர்கள் கல்லறை மாற்றப்பட்டிருக்காங்க, ஆனா அவங்க இறந்தது உண்மைங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கல்லறையில அவர்கள் இல்ல, அவர்கள் வேற இடத்துல உயிரோடு என்ன பண்ணிருக்காங்க, தலைமறைவாக இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல சொல்லப்பட்டு இருக்கு. அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனா அமெரிக்காவுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டிய தலைவர்கள்ல வந்து பார்க்கும் போது வரலாறு என்றுமே அவரை பத்தி பேசிக்கொண்டேதான் இருக்கிறது.